என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய், இது எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரம்ன்றிய? அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தனமா கால் சேர்த்து வச்சிருந்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாந்தானா, அது என்னடான்னு கேட்டா குமரியா கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கொடு. இந்தா, இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிகையில உங்க தாத்தா பேர் போட்டுருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவளை ஆரம்பிக்கும். ஏவனா? எலியா? டேய், என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருப்பேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவரு வேணா தன்னானே நானே, கொடிசன கூட வரும் தில்லே, அத்து பார்க்க அவரு வேணா தன்னானே நானே, அககமும் கொடை பிடிக்கும் தில்லே, திருப்பதியில நிப்பான் பாரு தன்னானே நானே, அஞ்சோட 2 சேர்ந்த அவர் வேறுதானே, அஞ்சோட 2 சேர்ந்த அவர் வேறுதானே. மலையடா பாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டைய போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா? ஓ, ரெக்கார்டு நின்னு போச்சோ? வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உட்காரு. அடியே சகமலா, யார் ஒத்துக்காரு பாரு. யாரு? ஓ தம்பிடி. அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான். மச்சான், எப்படி இருக்கிற? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா? என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க, அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்துறேன், கேட்கவே மாட்டேங்குது. இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேட்பாரு. இரவிலே எப்படியோ? அது இல்லைங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல இருந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு காலை விட்டு இன்னொரு காலையில எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாட மடைய பேசுங்க, புரியும். என்ன? வா. ஐயா, நீ ஊமையா? அட, நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்ட உன்னை இந்த வயசுலயே சோதிக்க கூடாதுப்பா. சரியான ஆளு. நீ என்கிட்ட கையை காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு, உன் பாஸ் அதுக்கு தான் புரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.